ப்ரோ இந்த வீடியோ பாரு. देखिए कैसे मारा है ஆளுக்கு மனசு பாத்தீங்களா? சீட்டு உனக்கு இருந்தனாலோ வேற ஆளுக்கு இப்படி அடிச்சு அடிச்சு பிளட் வந்தோம்னா அது நல்லா இருக்கா? மனசு பாத்தீங்களா? ஏ பையா, இவருக்கு எவ்வளவு பவர் இருக்கு. எக்ஸாம்பிளா, நானும் ஒரு சீட் புக் பண்ணானா வேற ஆளு என்னோட சீட்ல உட்கார்ந்தானா தள்ளி விட்டு முடியாது. அவருக்கோ பவர் இருக்கு, உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கணும். கல்கத்தா 2-3 பையனை என்ன பண்ணா, நம்ம அஸ்ஸாம் 2-3 பேருக்கு சீட்டு கேட்டா குடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அடிச்சு அடிச்சு பிளட்ரு வந்துச்சு, மறுபடியும் அடிச்சுட்டு இருக்கு. நாளைக்கு மனசு பாத்தீங்களா? தம்பி அண்ணா மாதிரி பார்த்துட்டு நல்லாத போகணும், எக்ஸிஸ்ட் பண்ணி போகணும். நியூ கேரளா சம்பாதிக்கிறதுக்கு போறா, அந்த அஸ்ஸாம் 2-3 பேரும் சம்பாதிக்கிறதுக்கு போறா. இப்போ அவனுக்கு சீட் இருந்தனாலும் இப்படி அடிக்க முடியுமா? சீட் குடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. சொல்லணும், பையா என்னோட சீட்டு கொஞ்சம் உட்காரு, நான் படுத்துக்கிறேன், எனக்கு நல்ல தூக்கம் வருது அப்படி சொல்லி எக்ஸஸ்ட் பண்ணணும். எக்ஸஸ்ட் பண்ணாம என்ன பண்ண பாருங்க, இந்த ஆளுக்கு மேலுக்கு ரைட்டா கேஸ் போடணும். அதுதான் நல்லா இருக்கும். வீடியோல பார்த்து எனக்கு கஷ்டம் வந்துச்சு. நானும் போறேன், எனக்கு தெரியும், ஏன்னா நானும் ஃபீல் பண்றேன். ட்ரெயின்ல போற டைம்ல அம்மா அப்பா எல்லாமே வச்சுட்டு எவ்வளவு தூருக்கு போறா, எவ்வளவு ஃபீல் பண்ற தெரியுமா? அந்த ஃபீலுக்கு டைம்ல நீ 2-3 பேருக்கு அடிச்சு கல்லு கையே எல்லாமே உடைச்சு போட்டான். அது நல்லா இல்ல. இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, லைக் போடுங்க. லைக் போடலையானோ கமெண்ட்ஸ் பண்ணலையானோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ்.